எல்லாருக்குமே தெரியும் சிஎஸ்கே ஜெயிச்சிருக்கோம். 3 நாள் நடந்திருக்கும். கரெக்டா? முதல் நாள் வந்து மழை பெஞ்சிருக்கும், 2வது நாள் கண்டினியூ பண்ணிருப்பாங்க, அகைன் வந்து மழை பெஞ்சிருக்கும். 12 மணிக்கு மேல ஒரு 2-3 மணி போல நான் அப்பெல்லாம் தூங்கிருந்தேன். கரெக்டா அந்த எப்படி சொல்றது கடைசி ஓவர் அப்போதான் வந்து நானே பார்த்தேன். ரைட்டா? ஓகே. எல்லாம் என் ஸ்கோர் தெரிஞ்சுக்கதான் இது பண்றாங்க. ரைட். நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா ஐபிஎலோட ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போறோம். இது அகமதாபாத்ல நடந்தது. நமக்கு 2023 ஐபிஎல் வந்து இப்ப தேவையான்னு கேட்டீங்கன்னா தேவை கிடையாது. நம்ம இப்போ 2024 ஐபிஎல் தான் பார்க்க போறோம். ஐபிஎல் 2024 ஐபிஎல் வந்து எத்தனாவது எடிஷன்? 17th எடிஷன். 17th டாடா ஐபிஎல். டாடா, ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, 17th டாடா ஐபிஎல் 2024. ஐபிஎல் பத்தி கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் பார்த்துருவோம். ஐபிஎல் வந்து முதல்ல எந்த வருஷம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க? ஐபிஎல் 2008 வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. 2008 தான் வந்து முதல்ல ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அந்த 2008 ஜெயிச்சது டிராஃபி ஜெயிச்சது பாத்தீங்கன்னா ராஜஸ்தான். ரைட்டா? ராஜஸ்தான். சிஎஸ்கே வந்து ரன்னர் அப்பா. சிஎஸ்கே வந்து என்னது ரன்னர் அப். இப்போ வந்து ஐபிஎல்ல அதிகமான டிராஃபிஸ் வந்து யார் யார் வச்சிருப்பான்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்கே, அப்புறம் வந்து மும்பை. இந்த 2 பேர் தான் வந்தீங்கன்னா அதிக நம்பர் ஆஃப் டிராஃபிஸ் வச்சிருக்காங்க. 5 டிராஃபி வச்சிருக்காங்க. கரெக்டா? 5 டிராஃபின்றது வச்சிருக்கிறாங்க. சூப்பர். இப்போ வந்து ஐபிஎல் பத்தி ஜென்ரலா இதுதான் வந்து கேட்பாங்க. அதை நம்ம வந்து இது பண்ணியாச்சு. இப்போ ஐபிஎல் 2024 பத்தி கொஞ்சம் இன்டெப்தா பார்த்துடலாம். ஐபிஎல் 2024 ஃபர்ஸ்ட் மேட்ச் எங்க நடந்திருக்கும்? நம்ம இது சேப்பாக் ஸ்டேடியத்துல தான் நடந்திருக்கும். சிதம்பரம் ஸ்டேடியம்னு இருக்கும். சிதம்பரம் ஸ்டேடியம். சிதம்பரம் ஸ்டேடியம். ஃபர்ஸ்ட் மேட்ச்பா. ஃபர்ஸ்ட் மேட்ச் யாருக்கும் நடந்தது? ஃபர்ஸ்ட் மேட்ச் யாருக்கும் நடந்தது? லாஸ்ட் மேட்ச் நான் சொல்லிடுறேன். லாஸ்ட் மேட்சும் வந்து அதே சிதம்பரம் தான். கேகேஆர் எஸ்ஆர்ஹெச்சா எஸ்ஹெச்ஆரா? எஸ்ஆர்ஹெச். ரைட்டா? யார் ஜெயிச்சிருப்பா? கேகேஆர் ஜெயிச்சிருப்பாங்க. ஏன்னா வந்து 2023 ஃபைனல் யாருக்கும் நடந்ததோ அதேதான் வந்து 2024 ஃபர்ஸ்ட் மேட்சும் வந்து நடந்திருக்கும். கரெக்டா? அதுதான் சென்னை வர்சஸ் மும்பை. ரைட்? ஓகே. இப்போ வந்து நம்ம அந்த ஃபைனல் முடிஞ்சு வின் பண்ண அதுக்கப்புறம் அந்த பட்டியல்கள்லாம் விடுவாங்களா, யார் அதிகமான 6, யாரு கம்மியான இது, யார் அதிகமான விக்கெட்டு, இந்த மாதிரிலாம் இருக்கும் தெரியுமா? அதையெல்லாம் நம்ம இப்ப பார்க்க போறோம். மொதல் விஷயம், பிளேயர் ஆஃப் த மேட்ச். பிளேயர் ஆஃப் த மேட்ச். பிளேயர் ஆஃப் த மேட்ச் யார் வாங்கியிருப்பா? மிச்சல் ஸ்டார்க். மிச்சல் ஸ்டார்க் வந்து வாங்கியிருப்பாரு. இவர் என்ன டீம்? எஸ்ஆர்ஹெச் தான். ரைட்டா? ஆரஞ்சு கேப். ஆரஞ்சு கேப் யார் வாங்கியிருப்பா? விராட் கோலி. விராட் கோலி எத்தனை ரன் எடுத்திருப்பாரு? 741 ரன் எடுத்திருப்பாரு. பர்பிள் கேப் யார் வாங்கியிருப்பா? ஹர்ஷல் பட்டேல். ஹர்ஷல் பட்டேல் எத்தனை விக்கெட்டு? 24 விக்கெட்டுன்றதை எடுத்திருப்பாரு. ஆரஞ்சு கேப் பர்பிள் கேப்லாம் என்னன்றது உங்களுக்கு யாருக்கும் வந்து இது பண்ணணும்ட்டு அவசியம் இல்லை, உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறேன். வேல்யூபிள் பிளேயர் யார் அப்படின்னா சுனில் நரேன். சுனில் நரேன் கேகேஆர் தான் வரும். இவரும் கேகேஆர் தான். ரைட்டா? அடுத்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் சிக்ஸஸ் யார் எடுத்திருப்பா? கோழியா? ஓகே, அபிஷேக். என் எக்ஸாம் அடுத்த மாசம் 8ஆம் தேதிப்பா. அபிஷேக். இது என் நோட்ஸ் தான். என் நோட்ஸ் நான் படிச்சுட்டேன். இது அப்படியே உங்ககிட்ட சொல்லிட்டேன்னா எனக்கு அது இதுவா இருக்கும்ல. அதுதான். அதிக நம்பர் ஆஃப் 4 யார் அடிச்சிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட். டிராவிஸ் ஹெட். இவரு எஸ்ஆர்ஹெச். ரைட்? இவ்வளவுதான். நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் மேட்ச், லாஸ்ட் மேட்ச்,
கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான இது எல்லாத்தையுமே சொல்லியாச்சு. அவ்வளவுதாங்க. ஸோ ஐபிஎல்லை பத்தி கேள்வி கேட்கணும்னா இதுல இருந்து தான் வந்து 90% கேட்கணும். நம்ம வேணா வெளியில இருந்து ஒரு சில இது கேட்கலாம். அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, தவிர்க்க முடியாத இதுவா தான் இருக்கும். சரியா? ஓகே.